ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் 5 செக்மெண்ட் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். அப்படி வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு பர்சனுடைய டாப் 5 பார்க்க போகிறோன்னா, இவர் பற்றி சொல்லணுன்னா நிறையாவே பேசலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டைரக்டர், எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான டைரக்டர் சொல்லலாம். ஸோ அது வேறு யாரும் இல்லை, பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே இவர் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வராது. ஸோ அந்தளவுக்கு அவர் படங்களில் பிரம்மாண்டம் அப்படின்ற விஷயத்த சூப்பராக மக்களுக்கு காட்டியிருப்பார். த கிரேட் சங்கர் சார். ஸோ சங்கர் சாரோடைய டாப் 5 தான் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இவர் படங்களில் எல்லாமே பிடிக்கும் எக்ஸப்ட் இந்தியன் 2. ஸோ அதை தாண்டி எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் இந்த படங்களில் எனக்கு பிடிச்ச 5 படங்கள் எதுன்னுட்டு நான் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2010 வந்த எந்திரன் தி ரோபோட், இந்த படம் தான். ஸோ இது ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. ரொம்பவே சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன். தமிழில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆனது 2010. அப்போ வந்து எனக்கு 10 வயசு. அப்போல்லாம் வந்து சன் டிவியில் ப்ரோமோஸ் போடுவாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட். அவங்களுடைய படங்கள் ஏதாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணால் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க படங்கள் வரைக்கும் அவங்க வந்து டிவிஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோமோஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட படம் தான் இந்த இந்தியன். அண்ட் இந்த படத்தை நான் இது வரைக்கும் தியேட்டர்ஸில் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால் போக முடியல இந்த படத்துக்கு. ஸோ இது வரைக்கும் நான் தியேட்டர்ஸில் பார்த்தேன். டிவியில் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆகட்டும் நான் இந்த படத்தை பார்த்தேன் முழுசாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்தீங்களான்னுட்டு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல் டைம் ஃபேவரட்டான ஃபிலிம் சொல்லுவேன் இந்த இந்தியன். இன்னும் கான்செப்டாகவே ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். பட் ஒரு கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த ஒரு கதையை படமாக எடுக்கணும்னு நினைக்கிறோன்றதை ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு தமிழில் வந்த வித்தியாசமான படங்களில் ரொம்பவே சூப்பரான படம் தான் இந்த எந்திரன். ஸோ ஒரு சயின்ஸ் ஆக்ஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சு அதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் அப்போ இல்லாமல் இந்த 2024 இல்லை 2025 வந்திருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி இல்லை 2000 கோடி கூட அடிச்சுருந்துருக்கோம். ஸோ அப்போவே வந்து நம்ம தமிழில் இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி படங்கள் எடுத்துட்டால் அந்த படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வருமே ஆட்டம். ஸோ புதுசாக ஏதாச்சும் பண்ணாமல் இருக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா எந்திரன் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் இந்த படத்தில் மெயின் லீடாக ரஜினிகாந்த் அண்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் எந்திரன் தான் எனக்கு வந்து ஆல் டைம் பிடிச்ச படங்களில் ஒரு படம் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி செகண்ட் வந்து
சிவாஜி த பாஸ். 2007 வந்த இந்த படம் ஒரு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 7 வயசு. அப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் இந்த டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்ட்டுனா அதுவும் முக்கியமான பெரிய ஹீரோ படங்கள் சொல்கிறேன். டிவி நியூஸ் சேனல்லையும் சரி, இல்லைன்னா நார்மல் சன் டிவிலையும் சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி போச்சு, எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு லைவ் டெலிகாஸ்ட்டோ இல்லைன்னா ஆல்ரெடி எடுத்த ஃபுட்டேஜ் ஏதாச்சும் இருந்தால் சண்டேஸில் ப்ரைம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் அது ப்ராப்பராக சொல்ல தெரில எனக்கு. 2007 அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். புராண பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒரு படம் தான் இந்த சிவாஜி த பாஸ். முக்கியமாக ரஜினிகாந்த் அவருடைய அந்த கேரக்டர் ரைட்டிங், அவருடைய ஆக்டிங் ஸ்டைலு ஒவ்வொன்றுமே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். ஈவன் எனக்கு ஏன் இந்த படம் இந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அதுக்கு முன்னாடி அவர் படங்கள் எத்தனையோ படங்கள் பிடிக்கும். பாஷா, படையப்பா, சந்திரமுகி, பாபா, நிறையாவே சொல்லலாம். பட் சிவாஜி த பாஸ் அவர் ஃபிலிமோகிராஃபிலேயே வந்த ஒரு டாப்பஸ்ட் ஹையஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சொல்லலாம். ஏன் என்ன சொல்ல போனால், இந்த சிவாஜி த பாஸ் இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும் இந்த படத்துடைய ரைட்டிங். ஓவரால் படத்தை எடுத்த விதம் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் இந்த அளவுக்கு கமர்ஷியலாக எந்த படமும் வரல. இந்த படத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், சிவாஜி த பாஸ் இந்த படம் தான் வந்ததுலேயே மாஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு பீக் கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன தான் அவர் நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் பேட்டை படத்துக்கு தவிர எந்த படமும் அந்த அளவுக்கு கமர்ஷியலாக மாஸாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேம் தான், இந்த படத்தையும் நான் இது வரைக்கும் தேட்டர்ஸில் பார்த்ததே இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த படத்தை தேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். திரும்பி இந்த படத்தை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். ஸோ வெயிட் பண்ணலாம், இது நடக்குமா நடக்காதான்ட்டு. அண்ட் மூணாவது முதல்வன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் சொல்லுவேன். இன்னும் தமிழில் இல்லை, இந்தியாவிலேயே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பொலிட்டிக்கல் மூவிஸில் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் தான் இந்த முதல்வன். எல்லாருமே சொல்கிற மாதிரி முக்கியமாக அந்த ஒரு இன்டர்வியூ போர்ஷன் ஏதாவது இருக்கோ, ஸோ அர்ஜுன் ரகுவரன் சார் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்குமே அந்த சீக்வன்ஸ், அதுதான் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சீன் சொல்லுவேன். முக்கியமாக அந்த சீனோடைய ரைட்டிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமும் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும். அர்ஜுன் ஆக்டிங் நல்லாயிருக்கும், அவர் ஃபைட் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லாயிருக்கும், கேவி ஆனந்த் அவருடைய சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், சுஜாதா அவங்களுடைய டைலாக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நாள் சிஎம் அப்படின்ற அந்த கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ரைட்டிங்லேயும் சரி, அதை எடுத்த விதமும் சரி, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார் ஷங்கர். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம், ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்னு சொல்லுவேன் முதல்வன். இந்த படம் அர்ஜுன் அவருடைய ஃபிலிமோகிராஃபிலையும் சரி, ஷங்கர் அவருடைய ஃபிலிமோகிராஃபிலையும் சரி ரொம்பவே ஒரு முக்கியமான படம் சொல்லுவேன். ஏன்னா படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சில பல கான்ட்ரவர்சிஸும் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன், அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன வீடியோனா, இப்போ டாப் 5 ஆஃப் ஷங்கர் பற்றி பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி முதல்வன் படத்தோடைய மை சினிமா கலெக்ஷன் நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ போடும்போது நம்ம இந்த படத்தை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீப்பாக பேசலாம். நெக்ஸ்ட் இந்தியன் 1996 வந்த அந்த இந்தியன் 2 இல்லை. ஸோ இந்தியன் எனக்கு பிடிச்ச படங்களில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சொல்லுவேன். இப்போவுமே இந்த படத்தை வச்சிங்கன்னா ஸ்கிப்பே பண்ணாமல் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன் இந்த படத்தை, இந்தியனை. அந்தளவுக்கு ரொம்பவே
சூப்பராக எழுதி எடுத்த படம் தான் இந்த இந்தியன். அப்பவும் சரி இப்போவும் சரி நம்ம நாட்டில் மாறாத ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, மக்களை ஏமாத்துறது. நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், காசு பார்க்கலான்னு பார்க்குறாங்களே ஆட்டம். நியாயமாக இருக்கலாம், இன்னும் நம்ம கொடுக்குற ஏதோ நம்ம செய்கிற வேல்யூ, நம்ம கொடுக்குற ப்ராடக்டோ ஜென்யூனாக இருக்கணும், மக்களுக்கு அது போய் சேரணும், மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. நம்ம காசு பார்த்தோமா, நம்ம வாழ்ந்தோமா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்பவும் சரி இப்போவும் சரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணி தான் இந்த படத்தை அந்த டைமில் எடுத்தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு படம். முக்கியமாக கமல்ஹாசன் த லெஜெண்ட் அவர். ஸோ அவரை பற்றி பேச சொன்னால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து பேசுவேன். அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச பர்சன் சொல்லுவேன் அவரை. இந்த இந்தியன் படத்தில் கமல் சார் வந்து 2 கேரக்டர் அப்பா பையனிட்டு. ஸோ அந்த 2 கேரக்டருமே ரைட்டிங் பரமும் சரி, இன்னும் அந்த ஆக்டிங் பரமும் சரி சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ ஒரு யங் மேன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எவ்ரி திங். ஸோ ஒரு யங் கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு ஓல்டு கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பார். இப்படியெல்லாம் நம்ம இந்தியன் தாத்தாவை பார்த்து அவ்வளோ இதுவாக இருந்தோம். பட் ஒரே படத்தில் அந்த இந்தியன் தாத்தான்ற கேரக்டரே தலைகீழாக போனதுக்கு ஷங்கர் சார் தான் காரணம். இந்தியன் 2 பற்றி பேசுகிறேன். இன்னும் இந்தியன் 1ல் அந்த கேரக்டரை இப்போதைக்கு நினச்சி பார்த்தாலுமே ஓகே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே இந்தியன் தாத்தாவான்னுட்டு. அதே இந்தியன் 2 படத்தில் வர இந்தியன் தாத்தாவை பார்த்தா சிரிப்பு தான் வரும். இன்னும் அவர் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி எடுத்தார். பட் லாஸ்ட்டில் வந்து அது ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் அது வெற்றி, இல்லைனா அது தோல்வி தான். ஸோ இந்த இந்தியன் 1 எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபிலிம். ஆனால் இந்தியன் 2 எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்தியன் 1 பிடிக்குமா இல்லை இந்தியன் 2 பிடிக்குமான்னுட்டு கீழே கமெண்ட்ஸில் தெளிவுபடுத்திக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஷங்கர் அவர் வந்து எந்த ஒரு படத்தையுமே ரீமேக் பண்ணியிருந்தில்லை. பட் அவர் ஃபிலிமோகிராஃபியில் அவர் பண்ண ஒரே ஒரு ரீமேக் வந்து 3 Idiots. அந்த படத்தை தான் தமிழில் நண்பன் அப்படின்ற பேரில் ரீமேக் பண்ணியிருப்பார். நண்பன் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காலேஜ் லைஃப் இருக்கும். ஏன்னா காலேஜ் லைஃப்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அது சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது வரைக்கும் நான் என் காலேஜ் லைஃப்பில் இருந்த மாதிரி எந்த படத்துலையும் காட்டியிருந்தே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒர்ஸ்டான ஒரு டைம் லைன் சொல்லுவேன் காலேஜ் லைஃபு. பட் அந்த காலேஜ் லைஃப்பில் சில நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. சினிமாவில் காட்டப்படுற அந்த காலேஜ் லைஃப்ன்றது ஒரு ட்ரீம் தான். பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் காலேஜ் லைஃப்பில். எனக்கு அந்த மாதிரி நல்ல விஷயமானது எதுவுமே இல்லை காலேஜ் லைஃப்பில். ஸோ அதனால சொல்கிறேன். நண்பன் இந்த படத்துக்கு வந்தால் இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. தளபதி விஜய் இந்த படத்தில் ஹீரோ, ஸ்ரீகாந்த், ஜீவா, ஜெனிலியா, சத்யராஜ் இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. இது 3 Idiots அப்படின்ற ஹிந்தி படத்துடைய அஃபிஷியலான ரீமேக் சொல்லலாம். இந்த நண்பன் ஒன் ஆஃப் த சூப்பரான ஃபிலிம் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம். ஓவராலாக எத்தனை வாட்டி நான் இந்த படத்தை பார்த்துருப்பேன்னுட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நண்பன் படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு. ஸோ 5 படங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதை தாண்டி நிறைய இருக்குது. அதாவது ஜென்டில்மேன், காதலன், அன்னியன். ஸோ அன்னியன் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான். அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டாப் 5 ஆஃப் ஷங்கர் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்தியன், சிவாஜி, முதல்வன், இந்தியன், நண்பன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் மிச்ச படங்களை பற்றி நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் டாப் 5 ஆஃப் டைரக்டர் ஷங்கர் பார்த்தோம். பார்ட் 1. எனக்கு பிடிச்ச படங்கள் 5 படங்கள் நான் சொன்னேன். இன்னொரு மிச்ச படங்களில் நான் இன்னொரு பார்ட்டில் பேசுவேன். அப்போ நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் நிறையாவே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஷங்கர் சாருடைய படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் எதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீக் நம்ம டாப் 5 ஷங்கர் சார் பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த ஒரு ஆக்டர் இல்லை எந்த ஒரு டைரக்டர் பற்றி இல்லை எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் பார்த்து செக் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து போடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.